வணக்கங்க. இன்னைக்கு நம்ம லதா வியூஸில் என்ன செய்ய போகிறோம்னா, மட்டன் பிரியாணி தான். இண்டியா கேட் பாஸ்மதி யூனிட் அரிசியில் இந்த ரைஸ் இந்த பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கேஜி அளவுக்கு வெள்ளாட்டு கறி மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஒரு 2 கப்பு சேர்த்து இப்போது உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கு நடுவில் இப்போது நம்ம அரிசியும் ஊற வச்சிடலாம். அந்த பாஸ்மதி அரிசி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இண்டியா கேட் பாஸ்மதி அரிசி யூனிட் அரிசி. அது வந்து நான் இன்றைக்கி 2 1/2 டம்ளர் போடுறேன். 2 1/2 ஆளாக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து 1 கேஜி அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். 1 கேஜி வந்துடும். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 2 வெங்காயம், பெரிய இந்த சைஸ் வெங்காயம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி 3 ஒரு டம்ளருக்கு 3 தக்காளி இந்த அளவில். அதே மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துக்கிறேன். நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து 2 4 5 வெங்காயம் தான். 1/2 டம்ளருக்கு வந்து 1 வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தக்காளி 2 தக்காளி 1/2 டம்ளருக்கு சேர்த்துட்டு நல்லா புழிஞ்சி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது கூட வந்து நான் பாதாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 15 பாதாம் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க, பேஸ்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி லெகன் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் எண்ணெய் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா அளவு கேட்குறீங்க எல்லோரும், அதுக்காக நான் சொல்கிறேன். 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி அழிய வேக வச்சுருங்க. வதங்கணும் சின்ன தீயில் வச்சு. அதுக்கப்புறமா இந்த கறி இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு பெரிய டீஸ்பூனை 2 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கு இந்த பிரியாணிக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வேக வச்ச கறியும் எடுத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பாதாம் நம்ம அரைச்சோம் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதை வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணியிலே கலந்துக்கோங்க. அது கூட சேர்த்து தான் 1க்கு 2 நம்ம அளக்கணும். நான் வந்து 4 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 1/2 டம்ளர் அரிசிக்கு தண்ணி சேர்க்கல. இந்த தம் போடுறோம் இல்லையா, பாதாமோட அந்த பிசுப்பே அதுக்கு சரியாக போயிடும். அதனால் போடல நான். கூடவே இன்னும் கொஞ்சம் நான் காரப்பொடி இன்னும் 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் லெமன் ஃபுட் கலர், லெமன் எல்லோ, அது வந்து அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அது ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. பாதி லெமன் புழிஞ்சிக்கோங்க. ஒரு பெரிய லெமன்லேருந்து பாதி லெமன் புழிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி கொதித்த உடனே நல்லா தளன்னு கொதித்த உடனே அரிசி சேர்த்துருங்க. தண்ணி வடிச்சிட்டு அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்து தண்ணியும் அரிசியும் ஒன்றா வரும்போது நம்ம அரிசி தம் போட்டுடலாம். பக்கத்துலேயே ஒரு தவா வச்சுருக்கேன். அது கூட தூக்கி தம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது நம்ம பிரியாணி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த தண்ணியில் இருக்கணும். அப்போது பிரியாணி பக்காவாக வந்துடும். நம்ம போய் புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சுட சுட பிரியாணி அப்படியே உதிரியாக கிடைக்குங்க. அது நீங்கள் மறக்காமல் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் வந்து பிரியாணி நல்லா வந்திருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி. இதுவும் வந்து நம்மளோட இளங்கோவன் கடையில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.